அன்பு தேசம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும். அதுதான் எங்கள் லட்சியம். வெற்றி நிச்சயம். அன்பு தேசம். வணக்கம் மக்களே. அன்பு தேசம், அன்பு மக்கள் அத்தனை பேருக்கு அன்பு வணக்கம். அன்பாய் இருப்போம், அறிவாய் நடப்போம். கடந்த தாவேகா கட்சியினுடைய பொதுக்குழு நேற்று சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல என்ன மாதிரி தீர்மானம் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தாவேகா தலைமையில் தான் கூட்டணி. யாரு தாவேகா தலைமையை கூட்டணியை எதிர்த்துக்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு தர்றதாட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது எதனால அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவா யாரெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னா, திமுக வராது, பிஜேபி வராது, அண்ணன் சீமான் வரமாட்டாங்க. 3 பேரும் வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. அவர் கண்டிப்பா கதவு திறக்கவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க எப்பவுமே அவங்களுக்கு இவங்க எதிரானவர்கள் தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த 3 கட்சிக்கும் அடுத்த எந்த கட்சி வேண்டுமானாலும் விஜய் அவர்கள் கட்சியில் கலந்து சாப்பிடலாம், பண்ணு சாப்பிடலாம், டிபன் சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாம். வேற யாருக்கும் அது வாய்ப்பு இல்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எடப்பாடி அவர்கள் விஜய் அவர்களுடைய தலைமையில் கூட்டணி வைப்பாரா அப்படின்னு சொன்னா ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா அவர் ஏற்கனவே 4.5 ஆண்டுகள் முதல்வர் ஆட்சி அமைத்து ஓரளவு நல்ல ஆட்சி கொடுத்தாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால விஜய் அவர்கள் முதல்வர் அமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லி இவர் வந்து சேர்வார் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். இப்பெல்லாம் போயிட்டு இருக்க சூழ்நிலையில் தாவேகா கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார்கள். அது எந்தெந்த மாதிரி தீர்மானங்கள், எப்படி தீர்மானத்தை நிறைவேற்ற போறாங்க அப்படிங்கிறதை பொதுக்குழுல பேசியிருக்காங்க. தாவேகா வெற்றி கழகத்துடைய தீர்மானம் நம்பர் 1, அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடுமை முடிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகல. அதுக்குள்ளே மீண்டும் ஒரு பிரச்சனை. அதுதாங்க கோவை கல்லூரி மாணவிக்கு நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எதனால இந்த பிரச்சனை நடக்குது, ஏன் நடக்குது, என்னைக்காவது நம்ம யோசிச்சிருப்போமா? அதுக்கெல்லாம் ஒரே காரணம் போதை. போதை கலாச்சாரமும் மாறிட்டு இருக்கு நம்ம தமிழகம். எங்க பார்த்தாலும் போதை, போதை, கான்சு, கணேசு, கஞ்சா. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்து கொஞ்ச நாள் கூட ஆகல. ஆனா அதுக்கே எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு இதுகள். அப்பமே தமிழக அரசு என்ன பண்ணிருக்கணும், உஷாரா இருந்திருக்கணும். எல்லா அதிகாரிகளையும் விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்கலாம், அவங்களை தெளிவுபடுத்தி இருக்கலாம். அடுத்த சம்பவங்கள் நடக்காம இருப்பதற்கு தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கியிருக்கலாம். ஆனா அதை தவற விட்டுட்டாங்களோ அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. ஒரு சாமானியனா நினைக்க தோணுது. ஏன்னா அது முடிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள மீண்டும் கோவை கல்லூரி மாணவிக்கு நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையை பார்க்கும்போது ரொம்பவும் தமிழகத்துல மக்கள் பயப்படுறாங்க. என்ன, எங்க, எது நடக்கும் அப்படிங்கறதே ரொம்பவும் கதறாங்க. பொம்பளை புள்ள வெளியே விடுறதே பயப்படுறாங்க. பொம்பளை பிள்ளைய ஒரு தாய் ஒரு குழந்தைய ஒரு ஸ்கூலுக்கு கூட்டு போனாலும் சரி, புள்ள போயிட்டு எப்போ வருவாங்கிறத பயம் இருக்கு. ஒரு டியூஷன் போனா கூட பெற்றோர்கள் துணைக்கு போறாங்க. இந்த நிலைமை தமிழக மக்களுக்கு வந்துவிட்டதே என்கின்ற கலக்கமும் இயக்கமும் இவ்வளவு தூரம் வருத்தப்படுவதற்கு காரணம் என்ன? அரசு ஊழியர்களுடைய செயல்பாடா, அரசுடைய செயல்பாடா, மக்களுடைய செயல்பாடா? இப்படி இந்த பல கோணங்களில் இது நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் கண்டித்து தாவேகா கழக கட்சியினர்கள் வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தால இலங்கை கடற்படை, தமிழக மீனவர்கள் 35 பேரை இலங்கை கடற்படையினர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய படகுகளையும் அவங்க வந்து பறிமுதல் செய்திருக்காங்க. இது எவ்வளவு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குங்க. காலங்காலமாக அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த தீர்வுமே இல்லையா? இதை மத்திய அரசு உடனடியா இதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கலாம். ஆனா ஏன் மத்திய அரசு கண்டும் காணாம இருக்கிறாங்கிறது தெரியல. அந்த மத்திய அரசு கண்டும் காணாமல் இருப்பதை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தினர் அதை கண்டித்து தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் ஒரு வகையில் நல்ல வரவேற்கத்தக்கூடிய விஷயம் தான். அடுத்தால தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை மேற்கொண்டிருக்கும் தேர்தல் ஆணையத்தை நிறுத்த சொல்லி அதை கண்டித்து அதை வலியுறுத்தி நிறுத்துவதற்கு வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகம் மீண்டும் அதற்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதுவும் வரவேற்கக்கூடிய விஷயம் தான். இதை தொடர்ந்து அடுத்த தீர்மானமாக டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு உரிய நேரத்துல நெல் கொள்முதல் செய்யாம அவங்களை அலக்கழிச்சு 2 நாளைக்கு அப்புறம் மழையின் நெல் எல்லாம் சேதமாகி நெல் முளைச்சு அதை சரியான முறையில மக்களுக்கு பயன்பெறாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு விவசாயியுடைய வலி தெரியுமாங்க உங்களுக்கு எல்லாம்? அதுல கூட லஞ்சம் வாங்கியிருக்காங்க. சோத்தை சாப்பிடுறீங்களா, வேற என்னத்தையும் சாப்பிடுறீங்களா சொல்லுங்க?
மனச்சாட்சி இருக்காங்க, மனுஷனா இருங்க. காசுக்காக என்ன வேணாலும் போவீங்களா? அதுக்கடையில ஒரு சில பேர் சொல்றாங்க, எங்களுடைய நெல்லை வாங்காம கட்சிக்காரங்கள் தெரிஞ்சவங்களுடைய நிலையெல்லாம் வாங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது எந்த வகையில அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் அதையும் கண்டித்து, அதிகாரிகள் மீது கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தினர் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வரவேற்கக்கூடிய விஷயம்தான். நம்ம சொல்ல போனா சென்னையில் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் மழைநீர் வடிகால் சீரமைக்கும் பணியை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முன்னையே அதை செய்து சரிபார்த்து பழுது நீக்குமாறு தாவாக்கினார் முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் இத்தனை வருஷம் நம்முடைய மக்களுடைய வரிப்பணங்களை போட்டு மேயர் ஒரு கரையில ரோடு சரி பண்றாங்க, சிஎம் ஒரு கரையில ரோடு சரி பண்றாங்க, அமைச்சர்கள்லாம் ரெடி பண்றேன், அது பண்றேன், கால்வாய் நீர் தூர்வாடுறேன், அங்க பண்றேன் இங்க பண்றேன்னு சொல்லித்தான் போயிட்டு இருக்காங்களே தவிர இதுவரைக்கும் எந்த பயனும் இல்லை. ஒரு 10 நிமிஷம் மழைக்கு சென்னை தத்தளிச்சு கொண்டிருக்கு. இதுக்கு ஒரு சரியான தீர்வை கொண்டு வரணும்னு சொல்லி தாவேக்காரர் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் நல்ல விஷயம் தானே. ராம்சார் சதுப்பு நிலத்துல கட்டுமான கட்ட தனியார் நிறுவனத்திற்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்யணும்னையும் விதிமீறல் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் மீதும் அமைச்சர்கள் மீதும் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னையும் தாவேக்காவினர் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் பொதுமக்களை காண வரும்போது பாரபட்சமின்றி பாதுகாப்பு அளிக்கணும்னையும் தாவேக்கினர் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல நடந்ததெல்லாம் பார்க்கும் போது இதுல என்ன சொல்ல வர்றேன்னா, விஜய் அவர்கள் முழு அரசியல்வாதியா மாறிட்டார் மாதிரியும், அவரு அரசியல்ல மிகப்பெரிய பழந்தின்னு கொட்டை போட்ட ஒரு மாதிரியும் அவருடைய செயல் இருப்பதாகவும் பல பேர் சொல்றாங்க. சாமானியனா நம்ம சொல்லுவோம், 2026 தேர்தல் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம், யாருக்கு ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்னு இது சாமானியன் குரலா சொல்லுவோம். நன்றி மக்களே.